Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல இருக்கக்கூடிய பி பிளாக் எலமெண்ட் பார்ட் 1 லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போரக்ஸஸ். ஸோ போரக்ஸோட அக்வஸ் சொல்யூஷன் தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நியூட்ரலாக இருக்குமா, அசிடிக்காக இருக்குமா, பேசிக்காக இருக்குமா, ஆம்ஃபோட்டெரிக்னா போத் அசிடிக்காகவும் பேஸாகவும் இருக்கிறது. ஓகேவா, என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போராக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2B4O7.10H2O அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த இது மட்டும் முக்கியமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் போராக்ஸ் வந்துட்டு நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்காக NaOH அப்படிங்கிற சோடியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்குது, H3BO3 அப்படிங்கிற போரிக் ஆசிடும் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது, லைக் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்குது, போரிக் ஆசிடும் கிடைக்குது. ஸோ பேசிக்காக NaOH அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். OH இருந்தாலே நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். NaOHல Na+OH- அப்படின்னு சொல்லிட்டு வாட்டரில் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும். அதனால தான் அது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் H3BO3 அப்படின்றது வந்து ஒரு வீக் ஆசிட். இது வந்து போரிக் ஆசிட்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ ஆசிட்னு நமக்கு தெரியுது, பட் இது வந்துட்டு ஃபுல்லாக டிசோசியேட் ஆகாது. ஓகேவா, H3BO3ங்கிறது ஃபுல்லாக டிசோசியேட் ஆகாது. அதனால தான் அது வந்துட்டு வீக்குன்னு சொல்கிறாங்க. டிசோசியேட் அப்படின்னா கரையிறது அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு வீக் ஆசிட். இப்போ ஸ்ட்ராங் வந்து பேஸ் தானே, அதனால பேசிக் நேச்சர் ஆஃப் NaOH டாமினேட்ஸ். அதனால அந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், பேசிக்காக இருக்கும். புரியுதா? ஸோ ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனால, ஓகே, பேசிக் நேச்சர் ஆஃப் NaOH டாமினேட் பண்ணுறதுனால இந்த அக்வஸ் சொல்யூஷன் என்னவா இருக்கும், ஒரு பேசிக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இதோட ஆன்சர் என்னது, பேசிக் அப்படின்னு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.